ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு AUS தமிழின் விழித்திரு மனிதா. இது உங்க விஜே. இன்னைக்கு நம்மளோட பேச போற ஸ்பெஷல் கெஸ்ட் ஒரு கம்யூனிட்டி ஏஞ்சல்னு சொல்லலாம், திரு ஸ்ரீ சாமி. வணக்கம் ஸ்ரீ சாமி. ஹலோ, எப்படி இருக்கீங்க விஜய்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தேங்க்யூ. இன்னைக்கு ப்ரோக்ராம்க்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க பிஸி ஸ்கெடியூல்ல பிகாஸ் நீங்க ஏற்கனவே உங்களை 2 வாட்டி ட்ரை பண்ணோம் பிடிக்கிறதுக்கு. பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நீங்க எவ்வளோ பிஸியா இருப்பீங்க. இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யா சாரி, முன்னாடி கொஞ்சம் ஹெக்டிக் ஆயிடுச்சு. பட் ஐ அம் கிளாட் வி குட் ஃபைனலி கேட்ச் அப். எஸ், எக்ஸலென்ட். ஸ்ரீ, இப்போ உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்க பேக்ரவுண்ட் என்ன? நீங்க எப்போ ஆஸ்திரேலியா வந்தீங்க? அண்ட் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தி வரீங்க. உங்களுக்கு எப்படி இந்த ஒர்க்ல இன்வால்வ் ஆகணும்னு தோணுச்சு? நான் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தது. ஐ எம் ஆக்சுவலி ஆர்கிடெக்ட். நான் வந்து ஆர்கிடெக்டா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் வந்ததுலேருந்து. தென் ஐ ஹேட் ஒரு பாப்பா பிறந்தா. அதுக்கப்புறம் இட் வாஸ் ரியலி ஹார்ட். பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஷி ஹேட் லைக் சிவியர் ஃபார்ம் ஆஃப் ஆஸ்மா. ஸோ அதனால நான் நினச்சேன், ஓகே ஸ்கூல் போகிற வரைக்கும் பிரேக் எடுத்துட்டு பாப்பாவை பார்த்துட்டு தென் ஸ்கூல் போவோம், ஒர்க் திரும்ப போவோம் அப்படின்னு நினச்சிட்டு ஐ குவிட் மை ஜாப் இன் 2010 when she was 2.5 years நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் குவிட் பண்ணிட்டு பாப்பா பார்த்துட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சுது வீட்டில். ஸோ அதனால நான் வந்து எப்படியாவது டைம் பிஸியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வாலண்டியர் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மைக்ரண்ட் உமன் அண்ட் ஒர்க்கிங் இன் ப்ரொஃபஷனல் சர்க்கிளில் இருந்தாலும் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் அவ்வளோ எஜுகேஷன் இல்லாமல் வந்து இங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாலண்டியர் பண்ணுறது வந்து ரெஃப்யூஜி விமென்ஸ் அண்ட் மைக்ரண்ட் உமன் ரெஃப்யூஜி குரூப்ஸ்க்கு விமென்ஸ் குரூப்க்கு நான் வாலண்டியர் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படியே யூனோ ஒன்று ஆரம்பித்தா தென் யூனோ நிறைய அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இன்வால்வ் ஆகிட்டு அப்போ தான் எனக்கு வந்து ரெஃப்யூஜி சிச்சுவேஷன் இங்கே தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி தெரியாது. அது தெரிய வந்ததுக்கப்புறம் நம்மளால முடிஞ்சது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ whatever we could do we tried to help. primarily அப்போ நான் வந்து தமிழ் ரெஃப்யூஜி கவுன்சில்னு ஒரு ஆர்கனைசேஷன் தட் இஸ் ஸ்டில் தேர், பட் ஐ வாஸ் வெரி இன்வால்வ்டு. அதுலேயும் இன்வால்வ் ஆகியிருந்தேன் நான். அப்போதான் வந்து இந்த நிறைய பேர் கம்யூனிட்டியில் ரிலீஸ் பண்ணிட்டு வீட்டில் தெர் இஸ் நோ திங்ஸ் ஃபார் தெம், ஃபர்னிச்சர்லாம் இல்லை, ஒர்க் ரைட்ஸும் இல்லை. ஸோ அவங்களா ஒர்க் பண்ணி அவங்கள ஹெல்ப் பண்ணிக்கலாம்னா கூட ஒர்க் ரைட்ஸ் அப்போ அந்த டைம் கவர்மெண்ட் தரல. ஸோ இப்போ ரொம்ப பர்டிகுலராக இந்த சிட்டி ஆஃப் கிரேட்டர் டேண்டினவங்கள நிறையா பேர் வந்து செட்டில் ஆவாங்க. லைக் லோ சோஷியோ எக்கனாமிக் ஏரியாவில் வந்து நியூ அரைவல்ஸ் ஜென்ரலி வந்து செட்டில் பண்ணுவாங்க. பார்த்தா நிறைய பேருக்கு வந்து ஃபர்னிச்சர் இல்லாமல் பீப்புள் தரையில் படுத்துட்டு இருக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிகாஸ் அப்போ வந்து 89% ஆஃப் நியூ ஸ்டார்ட் அலவன்ஸ் தான் கிடைக்கும், which is about like $850 per month. ஸோ அப்போ நாங்கள் பார்க்கும்போது 2-3 ஃபேமிலிலாம் வந்து 2 bedroom 3 bedroom ஹவுஸில் அப்படியே க்ரௌடடாக இருப்பாங்க. ஏன்னா வந்து காசு வாடகையும் கொடுத்துட்டு சாப்பாடும் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் பார்த்தா ஃபர்னிச்சர்ஸ் இருக்காது, சமைக்க பாத்திரம் இருக்காது, அண்ட் பயங்கர சோஷியல் ஐசோலேஷன் வேற அப்போ அவங்களுக்கு. பிகாஸ் அப்போ கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸும் ஃபண்ட் பண்ணல. 45 hours of English தான் கொடுத்தாங்க. அது வந்து இட்ஸ் நத்திங், யூனோ. ஸோ தேர் வாஸ் அ லாட் ஆஃப் சோஷியல் ஐசோலேஷன். ஸோ நாங்கள் வந்து அவங்களுக்கு ஃபர்னிஷிங் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் பசங்களுக்கு வந்து சாட்டர்டே கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் விமென்க்கு சோவிங் கிளாஸ், மென்ஸ்க்கு வந்து பைசைக்கிள் ஒர்க் ஷாப், கார்டனிங் ப்ரோக்ராம்ஸ், இங்கிலீஷ் கிளாஸஸ் அப்படி பண்ணிட்டு இருந்தோம்.
அப்புறம் 2015 எண்ட்ல வந்து இது வந்து 2012லேருந்து நான் சொல்றது. 2015 எண்ட்ல வந்து அ வொர்க் ரைட்ஸ் கிடைச்சிருது. ஸோ எங்களுக்கு வந்து வாலண்டியர் நாங்க வந்து அப்போ ஐ மீன் பிரைமரிலி வாலண்டியரா தான் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் அம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சப்போர்ட் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தோம். தென் நாங்க ஒரு ஸ்பேஸ் ரென்ட் எடுத்துட்டோம். அதனால அதுக்கு வந்து பீப்பிள் ஸ்டார்டட் டொனேட்டிங் மனி. அது மத்தவங்க காசு டொனேட் பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் நாங்க வந்து ஆர்கனைசேஷன் ரெஜிஸ்டர் பண்ணோம். பிகாஸ் வி ஆர் அக்கவுண்டபிள் ஃபார் அதர் பீப்பிள்ஸ் டொனேஷன்ஸ். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது வொர்க் ரைட்ஸ் வந்ததுனால வி ஸ்டார்டட் ஹெல்பிங் பீப்புள் டு கெட் இன்டு த ஜாப் மார்க்கெட். நாங்க சோஷியல் என்டர்பிரைஸ் ஆரம்பிச்சோம். பிரைமரிலி நாங்க வந்து வி ஹெல்ப் பீப்புள் ஹூ ஃபால் த்ரூ த கேப்ஸ். அதாவது வந்து மத்த சேரிட்டில அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்காதவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷும் இல்ல, கான்ஃபிடன்ஸும் இல்ல. மத்த சேரிட்டில போய் அவங்களுக்கு பேசி ஹெல்ப் வாங்குற அளவுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாதவங்களுக்கு நாங்க வந்து வி வர் ஜஸ்ட் எங்களால முடிஞ்சத பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பேசிக்கா வந்து என்ன மாதிரி வொர்க்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா, கேட்டரிங், கிளீனிங், வேர்ஹவுஸ் ஜாப்ஸ். அதுக்கு வந்து ரொம்ப இங்கிலீஷ் தேவையில்ல. ஸோ வொர்க் ரைட்ஸ், வொர்க் இங்கிலீஷ், வொர்க் கல்ச்சர் அண்ட் அதெல்லாம் கத்துக் குடுத்து வி வர் ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணிட்டு இன்னும் பண்ணிட்டு இருக்கிறோம். அம் நாங்க வந்து ஃபார் அ வெரி லாங் டைம் இண்டிவிஜுவலி டொனேட்டட் ஃபண்டிங்ல தான் நாங்க அ வி வர் ரன்னிங் த பிளேஸ் டில் 2018 ஆக்சுவலா. எங்களுக்கு ஃபண்டிங் சப்போர்ட் வந்து ஃபுல்லா இண்டிவிஜுவல்ஸ் அப்படிதான். அப்புறம் 2018ல லோக்கல் கவுன்சில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. இப்ப வந்து லைக் ஃபார் கோவிட்காக வி காட் சம் ஹெல்ப் ஃப்ரம் த ஸ்டேட் கவர்ன்மென்ட். மத்தபடி மோஸ்ட்லி ஆல் ஆர் ஃபண்டிங் இஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் எங்களோட சோஷியல் என்டர்பிரைஸ் ஏர்னிங்ஸ்ல நாங்க அவார்ட் பேஜஸ் குடுத்துட்டு தேர் இஸ் அ ஸ்மால் ப்ராஃபிட் வி மேக் விச் வி ரீஇன்வெஸ்ட் பேக் இன்டு அவர் சோஷியல் ப்ரோகிராம்ஸ். வெரி நைஸ். தேங்க்ஸ் சோ மச் சாமி ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் இப்போ வந்து அகதிகளா வந்து இறங்குறாங்களா இப்போ ஆஸ்திரேலியால. அதாவது ஓகே விக்டோரியான்னு எடுத்துப்போம். இப்போ வந்து அதுவும் அவங்க வெவ்வேறு நாடுகள்லேருந்து வராங்கல்ல. ஸோ இப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு தான் அவங்க ரெஃபர் பண்ணி வருவாங்களா அவங்க? அதாவது உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அ கிடைக்குமா? என்ன ப்ராசஸ் ஆக்சுவலா? இது எப்படி இங்க வந்து அகதிகளா வரவங்களுக்கோட ஃபுல் அந்த ஒரு ப்ராசஸ் கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அதாவது பீப்பிள் கம் 2 வேரியஸ் மூலமா வருவாங்க. நாங்க வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும்போது, அப்ப வந்து நெறைய பேர் போட்ல வந்து டிடென்ஷன் சென்டர்ல இருந்துட்டு, அப்புறம் ரிலீஸ் ஆனவங்க கம்யூனிட்டிக்கு. அவங்களுக்கு வந்து தான் நான் சொன்ன மாதிரி கவர்ன்மெண்ட் அப்ப வந்து நெறைய சப்போர்ட் கிடையாது. அம் அண்ட் இன்னொன்னு வந்து ஃப்ளைட்ல வந்துட்டு ரெஃப்யூஜியா அம் பண்ணுவாங்க. அகதின்னு சொல்லுவாங்க இங்க வந்ததுக்கப்புறம். அம் அண்ட் இன்னொரு இது வந்து ஹியூமானிட்டேரியன் என்ட்ரன்ட் UNHCR மூலியமா பிளஸ் இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆஸ்திரேலியா வந்து 6000 பீப்பிள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்குறாங்க இல்லையா? ஸோ இதுல வந்து அம் மோஸ்ட் ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து போட்ல வந்தவங்க தான். இப்ப போட்ல வர்றது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அம் ஸோ அதுக்கு மீறி வந்தவங்களெல்லாம் தான் வந்து ஆஃப்ஷோர் டிடென்ஷன் சென்டர் இங்க ஆஸ்திரேலியாக்கே அவங்கள கொண்டு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பியூனிட்டிவ் மெஷர்ஸ் ரொம்ப வச்சு ரொம்ப மக்கள் சஃபர் பண்ணணும். அப்பதான் வேற யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு பாலிசிஸ். பட் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எலக்ஷனுக்கு முன்னாடி அம் பீப்பிள் ஹேவ் பீன் ரிலீஸ்ட். பட் தேர் ஆர் ஸ்டில் மோர் பீப்பிள் டு பி ரிலீஸ்ட். அம் ஸோ ஹியூமானிட்டேரியன் என்ட்ரன்ஸா வரவங்களுக்கு வந்து தெர் இஸ் சம் சப்போர்ட் ஃப்ரம் த கவர்ன்மெண்ட் வென் தே அரைவ். அவங்களுக்கு வந்து லோக்கல் அக்காமடேஷனுக்கு அண்ட் தே வில் கெட் சென்ட்ரல் அஸ் வெல் வந்தது. அப்புறம் அவங்க விசாலாம் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் தே கெட் சம் செட்டில்மெண்ட் சப்போர்ட் அஸ் வெல். பட் இந்த போட்ல வரவங்களுக்கும் ரொம்ப வருஷம் ஆயிட்டு இப்ப. பட் அவங்களுக்கு வந்து தே ஒன்லி கெட் 89% நியூ ஸ்டார்ட், நோ செட்டில்மெண்ட் சப்போர்ட் அதெல்லாம் கிடையாது. ஸோ லாட் ஆஃப் பீப்பிள் ரியலி ஸ்ட்ரகிள். பர்ட்டிகுலரா நீங்க பார்த்தீங்கன்னா, சர்டன் கம்யூனிட்டீஸ் வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டவங்க கம்யூனிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட
பெரியவங்க அண்ட் ரொம்ப நாள் முன்னாடி இருந்தவங்கலாம் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப நாங்க போனோம்னா, ஒரு சில ஃபேமிலி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 வீட்டுக்கு போய் ஃபர்னிஷ் பண்ணோம்னு சொன்னீங்கன்னா, அதுல வந்து ஒரு ஆப்கானி ஃபேமிலி, ஒரு பர்மீஸ் ஃபேமிலி, ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி, அம் அப்புறம் ஒரு இரேனியன் ஃபேமிலி ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். அங்க போனோம்னா, நம்ப ம் அம் ஆப்கானி ஃபேமிலி, இரேனியன் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து அவங்க கம்யூனிட்டி ஏற்கனவே அவங்களுக்கு ரீச் ஆயிட்டு இருப்பாங்க. ரீச் ஆயிட்டு கார்பெட் குடுத்துட்டு இருப்பாங்க, சமைக்க பாத்திரம் குடுத்துட்டு இருப்பாங்க. அ சம்திங் ஆல்ரெடி தே வுட் ஹவ் காட் இந்த ஒண்ணுமே இல்லாம இருக்கவே மாட்டாங்க. எப்படியோ அவங்க இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆனாலும் அவங்க கம்யூனிட்டி புகுந்து பண்ணிருவாங்க. அப்புறம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் கம்யூனிட்டியும் நெறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் வி ஹேவ் நெறையா நாங்களும் பார்த்துருக்கிறோம். ஆனா, கனெக்ஷன் இல்லாதவங்களுக்கு ஒண்ணும் இல்லாம இருப்பாங்க. பட் இந்த பர்மீஸ் கம்யூனிட்டி தான் வந்து ரொம்ப ரீசென்ட் அரைவல்ஸ். அவங்க தான் அந்த ரோஹிங்கியான்றது தே ஆர் பெர்சிக்யூட்டட் இன் பர்மா. தே ஆர் த ஸ்டேட்லெஸ் பீப்பிள். ம்ஹ்ம். அவங்க வெரி, வெரி நியூ. ஸோ அவங்கள சொந்த கம்யூனிட்டிக்கு தே ஆர் நாட் எஸ்டாப்ளிஷ்ட் எனஃப் டூ சப்போர்ட் தெம். ஸோ அவங்க ஃபேமிலீஸ்லாம் போனீங்கன்னா, ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க. லிட்டரலா ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க. அ ஸோ அதுதான் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் சர்டன் கம்யூனிட்டீஸ் பேண்ட் டுகெதர் பை தெம்செல்வ்ஸ் அண்ட் ஹெல்ப் த நியூ அரைவல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப புதுசா வர அந்த யுக்ரைனியன் கம்யூனிட்டிக்கு ம் அவங்க வரும்போது மோஸ்ட் ஆஃப் தெம் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் அப்படி இருக்கிறவங்க தான் வராங்க. அப்படி இல்லனாலும் அவங்க கம்யூனிட்டீஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் தே ஹேவ் அ லாட் ஆஃப் சப்போர்ட். ஸோ சேரிட்டி கிட்ட வந்து ஹெல்ப் வாங்கி தான் அவங்க அம் சர்வைவ் பண்ணணுன்ற சான்ஸ் இதுவரைக்கும் வரல. ஐ மீன் வி ஹேவன்ட் ஹேட் அ லாட் ஆஃப் பீப்பிள் அரைவ். இப்ப வர ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கு ஐ அம் ஜஸ்ட் கிவிங் அன் ஐடியா ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ் வித்தின் டிஃபரெண்ட் கம்யூனிட்டீஸ். கண்டிப்பா. இப்ப வந்து ஒரு ஐடியா கிடைக்குது. அண்ட் தேர்ஸ் எ லாட் ஆஃப் ப்ராசஸ் இன்வால்வ்ட். அது வந்து வெளிய பார்க்கிறத விட பின்னாடி நீங்கலாம் வந்து எவ்ளோ எஃபோர்ட்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் போடுறீங்கன்னு தெரிய வருது. ஆ சாமி இதுல எனக்கு ஒரு 2 விஷயங்கள் எனக்கு ஒரு டவுட் வருது. அதாவது டிடென்ஷன் சென்டர்ன்னு சொன்னீங்கல்ல, நீங்க இமிகிரேஷன் டிடென்ஷன் சென்டர். அது யூசுவலா எவ்ளோ இயர்ஸ்ன்னு கணக்கு இருக்கா? இப்ப பீப்பிள் வெளிநாட்டிலேருந்து இங்க வரவங்களுக்கு வந்து இவ்ளோ சர்டன் அமௌண்ட் ஆஃப் இயர்ஸ் அவங்க அங்க இருந்து தான் ஆகணும். அப்படிங்கிற ஒரு இது அந்த மாரி இருக்கா ஒரு பாலிசி? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கும், குழந்தைகளுக்கும் அவங்களுக்கு ஸ்பெஷலா நீங்க ஏதாவது சப்போர்ட் சர்விஸ் குடுக்குறீங்களா? ஓகே. ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் டிடென்ஷன் சென்டர் எதுக்காகன்னா, இப்ப ஒருத்தவங்க புதுசா ஊருக்கு வந்து எனக்கு சப்போர்ட் வேணும்னு சொன்னாங்கன்னா, த கவர்ன்மெண்ட் நீட்ஸ் டூ எஸ்டாப்ளிஷ் தியர் ரியல் ஐடென்டிட்டி. பிகாஸ் தே குட் பி எனிபடி, தே குட் சே தே ஆர் எனிபடி. ஸோ தென் பேசிக்லி த டிடென்ஷன் சென்டர் வாஸ் கிரியேட்டட் ஆஸ் அ um, gap to identify the people and then they got to be released. This is what happens, generally has to happen worldwide, particularly the countries that signed for the UN Refugee Convention. But unfortunately, in the far right conservative governments, they, in order to hide their major issues, they use the Agadigal as a football. ஸோ இவங்களோட இது அகதிகள்ன்றது நம்ம ஹோல் ஆஸ்திரேலியன் ஜிடிபி, ஹோல் ஆஸ்திரேலியன் ப்ராப்ளம்ஸ்ல இட்ஸ் அ வெரி, வெரி ஸ்மால் பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராப்ளம். ஆனா இதுதான் வந்து பெரிய ப்ராப்ளம் மாதிரி அந்த குட் காப், பேட் காப் பண்ற மாதிரி தே டீஹியூமனைஸ் தீஸ் பீப்புள் அண்ட் மேக் தெம் particularly the right wing people, they make them feel unwanted and hated. They make them feel like அவங்க வந்து ஏதோ இவங்களோட வேலைய திருடிட்டு போற மாதிரி அந்த மாரிலாம் எக்கனாமிக் ரெஃப்யூஜீஸ் தே கிவ் அந்த லாட் ஆஃப் த கன்வர்சேஷன் அரவுண்ட் த ரெஃப்யூஜீஸ் இஸ் ரியலி பொலிட்டிக்கல். இட் டசன்ட் நீட் டு பி. இது இவங்க வந்து நான் இப்ப நம்பலாம் ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தோம்னா, நம்ப ஃபேமிலிய நம்ம காப்பாத்துறதுக்கு என்ன வழியானோ பார்த்து வி வில் எஸ்கேப் இல்லையா? கண்டிப்பா. இட்ஸ் நார்மல் ஹியூமன் டெண்டன்சி டு டூ தட். பட் அத போய் டீஹியூமனைஸ் பண்றது இட்ஸ் a very sad situation. So actually speaking, detention center, people shouldn't be staying there till their identity is established and support is ready in the community. But நம்ம கண்ட்ரில நம்ம நெறைய ஐ ஹவ் சீன் நெறைய பேர் இப்ப ரீசென்ட்டா ரிலீஸ் ஆனவங்கலாம் 9 இயர்ஸ், 10 இயர்ஸ் டிடென்ஷன் சென்டர்ல இருந்து ரிலீஸ் ஆகுறாங்க. தட்ஸ் கம்ப்ளீட்லி அன்ஃபேர். அ பெர்சன்
young person, நிறைய young, I mean different age groups, but particularly in the unaccompanied minors, 15, 16-year-old peopleலாம் வராங்கல்ல, they've lost half of their life in being held in detention. எனக்கு வந்து I was supporting one of the long term detainees. இது மட்டும் எனக்கு மைண்ட்ல எப்பயுமே நிக்கும். பிகாஸ் அவரு ரிலீஸ் ஆயிட்டு வந்ததுக்கப்புறம் போய் பார்த்தா, அவர் சொல்றாரு, "அக்கா நான் எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல. டிடென்ஷன் சென்டர்ல 10 வருஷமா இப்படி போ, அப்படி போன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் லெஃப்ட்லயும் போலாம், ரைட்லயும் போலாம், நேர்லயும் போலாம். நான் எங்க போறதுன்னே எனக்கு தெரியல." It's such a simple thing for us. It's an automatic thing for us. But suddenly when you're released after 10 years, adult man said this and அப்படியே it just stuck. It sounds simple for us, right? But imagine for a person to even think they have the freedom to go as they want is so unfortunately ஆஸ்திரேலியா வந்து பொலிட்டிக்கல் பர்பஸஸ்க்காக இவங்கள டீஹியூமனைஸ் பண்ணி ரொம்ப மிஸ்ட்ரீட் பண்றாங்க. We all should raise our voice and ask the government to treat them according to the UN Refugee Convention that we have signed up for. And in terms of support for women and children, நாங்க வந்து ஆஃப்டர் ஸ்கூல் அண்ட் சாட்டர்டே ப்ரோக்ராம்ஸ் நடத்துறோம் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஹெல்ப் பண்றதுக்கு. அண்ட் வி டூ ஸ்கூல் ஹாலிடே ப்ரோக்ராம் பண்ணுவோம், எக்ஸ்கர்ஷன் கூப்பிட்டுட்டு போவோம். அண்ட் வி டூ த மென்டோரிங் கனெக்ஷன் மாதிரி. ஸோ யூனி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா முனாஷ், அங்கே வந்து லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் வாலண்டியர் பண்ண வருவாங்க. தே கம் த்ரூ different social groups, the community groups that they set up at uni. So avangala vandu mentora naanga vandu for older kids we connect them up. So our children feel connected and feel wanted and have friends in the local area. So it's just basically trying to help them. Avanga நம்ம ஆஸ்திரேலியன் கம்யூனிட்டியில ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஸ்டே பண்ணணும்னு முடிவு பண்ணதுனால we're just forming all these connections so they can நல்லா செட்டில் இன் பண்றதுக்காக. விமென்க்கு வந்து தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விமென் தான் எங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் விமென்க்கு ஃபோக்கஸ்டா தான் இருக்கு. primarily because I think lot of the men வந்து they just come for the work program. work rightsக்கு முன்னாடி மென்னும் வருவாங்க ப்ரோக்ராம்ஸ்க்கு, பட் work rights வந்ததுக்கு அப்புறம் most of the men try and get into work. விமென்க்கு வந்து we have English classes, sewing classes, and womenக்கும் வந்து எப்படி job like they are also into employment program. A lot of people have set up their own businesses or go into work. நாங்க இப்ப ரீசெண்டா வந்து gardening ப்ரோக்ராம் பண்றோம். ஸோ அது எப்படின்னா நாங்க வந்து ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி தான் ஸ்ப்ரிங்வேல்ல, பட் அங்க கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் இருந்துச்சு. அதை வந்து கம்யூனிட்டி கார்டனா கன்வெர்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் இந்த பர்டிகுலரா இந்த கோவிட் டைம் அப்ப நிறைய பேர் நாட் ஓன்லி ரெஃப்யூஜிஸ், ஜென்ரல் கம்யூனிட்டி வாஸ் ஆல்சோ கம்மிங், லைக் லாட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க் விசால இருந்தவங்க, ஒர்க் போனவங்க, அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபுட் எய்டுக்கு வரும்போது எங்களுக்கு வந்து கோவிட் டைம்ல அப்படியே ஒரு கொஞ்சம் மாசம் வந்து டொனேஷனும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஐ திங்க் எவ்ரி ஒன் வாஸ் ஷாக். அதனால வந்து ரெகுலரா வர டொனேஷனும் குறைஞ்சது அண்ட் தேவைகள் ரொம்ப அதிகமாயிட்டுது. ஸோ அதனால வி ஜஸ்ட் எப்படி இதை ப்ராசஸ் பண்ணணும்னு தெரியாம வி வர் ட்ரைங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். அண்ட் தென் வி தாட் ஓகே நம்ம கம்யூனிட்டி கார்டன் வச்சோம்னா நம்மளே கொஞ்சம் எவ்வளோ க்ரோத் வி கேன் சப்ளிமெண்ட் பேண்ட்ரி சப்ளைஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஃபுட் சப்ளைஸ்க்காக அது பண்ணோம். ப்ளஸ் அப்புறம் விக் ஹெல்த் ஃபண்டிங் ஒன்று கிடைச்சது. அது வந்து கல்டிவேட்டிங் கம்யூனிட்டின்னு ஒரு கார்டனிங் சோஷியல் என்டர்பிரைஸ் இருக்கு. அவங்க கூட சேர்ந்து லிவிங் பாட்ஸ், அது பேரு லிவிங் பாட்ஸ். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு லிவிங் பாட்னா ஒரு பாக்ஸ், செல்ஃப் வாட்டரிங் சிஸ்டம் மாதிரி. அதுல அவங்களுக்கு எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன செடி எந்தெந்த சீசன்ல வளரும் அண்ட் சீட்லிங்ஸ்லாம் கொடுத்து அவங்களுக்கு வீட்டுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ ஏன்னா நான் வந்து ரொம்ப கார்டனிங், கோழி, வாத்து வளர்க்குறதுக்குலாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பெட்ஸ். எனக்கு வந்து நிறைய வந்து ஃபுல்லா கார்டன்ல இருந்தே சப்ளிமெண்ட் தான். நான் ரொம்ப கம்மியா தான், எனக்கு க்ரோசரி செலவுலாம் ரொம்ப கம்மியா தான் ஆகும். ஏன்னா வீட்டுல வளர்க்குறதே நாங்க சாப்பிட்டுப்போம். ஸோ ஐ பிலீவ் தட் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு ப்ளஸ் இப்ப பாத்தீங்கன்னா சப்ளை டிமாண்ட் செயின் ஒரு கண்ட்ரிக்கு ஸ்லோவா தான் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் லைக் வி ஷுட் க்ரோ அவர் ஓன் ப்ரொடியூஸ் அட்லீஸ்ட் ஸோ தட் வி டோன்ட் ஸ்டார்வ்.
கண்டிப்பா. அது ரொம்பவே வேலிட் பாயிண்ட். ஐ திங்க் இப்ப வந்து கொஞ்சம் பீப்பிள்க்கு இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் வந்து அவங்கவங்க வீட்ல வந்து ஒரு சின்ன வெஜி பேட்ச் ஏதோ சம்திங் வாட் எவர் தே கேன். ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் எல்லாமே அத நோக்கி தான் இப்ப போறோம். ம். அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஸ்ரீ யூ ஆர் டூயிங் a lot of fantastic job. இப்போ உங்க ஆர்கனைசேஷன்ல வந்து மொத்தம் எவ்ளோ பேர் இருக்கீங்க? டிடென்ஷன் சென்டர்ல இருந்து இப்போ உங்களுக்கு வந்து ரெஃபரல் வருது. ஒரு மேபி ஒரு 1000 பேரோ இல்ல 500 பேரோ அப்படின்னா நீங்க என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸோட கொலாபரேஷன் பண்ணி உங்களுக்கான சப்போர்ட் சர்வீசஸ் வழங்குறீங்க? ஸோ எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வேர்ட் ஆஃப் மவுத் தான். பீப்பிள் நோ அம் இப்படி இருக்கிறோன்ட்டு தெரிஞ்சு தே ஜஸ்ட் பிரிங் தேர் ஓன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. நாங்க வந்து இங்க லோக்கல் ஆர்கனைசேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அம் இப்ப நாங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹெல்ப் ஃபர்னிச்சர், ஃபுட் அண்ட் கிளாஸஸ் பண்ணுவோம். பட் எங்களால வந்து ரென்டல் சப்போர்ட், அம் பில்ஸ்க்குலாம் சப்போர்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ஃபண்டிங் கிடையாது. ஸோ அது எங்களால முடியாது. பட் ரெட் கிராஸ் அண்ட் சவுத் ஈஸ்ட் கம்யூனிட்டி லிங்க்ஸ்க்கு வந்து தே ஹேவ் தட் ஃபண்டிங் டு புரொவைட் தட் சப்போர்ட். ஸோ வென் யாரோ வந்தாங்கனாலும் நாங்க அவங்கள அசஸ் பண்ணுவோம். அசஸ் பண்ணி என்னென்ன எங்களால பண்ண முடியுமோ பண்ணிட்டு, தென் வி ரெஃபர் தெம் டூ அதர் ஆர்கனைசேஷன்ஸ் தட் ஆர் ஃபண்டட் டு ஹெல்ப் தெம். I mean, joint in I mean, no one organization can provide all the services. Even the biggest ASRC, அவங்கள நாங்க இப்ப பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து கடுகளவுக்கு தான் நாங்க. பட் அவங்களால கூட தே கான்ட் புரொவைட் ஆல் தி சர்விசஸ். அவங்களும் எங்ககிட்ட நெறைய ரெஃபர் பண்ணுவாங்க. லைக் ஈச் ஆர்கனைசேஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் நிஷ் அண்ட் ஸோ வி ஷேர் ரிசோர்ஸஸ் அண்ட் சப்போர்ட் பிகாஸ் ஒரு ஹோலிஸ்டிக்கல் அப்ரோச் பண்ணோம். ஒருத்தவங்க வந்தாங்கன்னா they have all kinds of needs, mental health support, they need mental health, the family violence adana, there are well funded organizations that um, can support them better than what we would do. We are a whole bunch of volunteers trying to do our best. So in that sense we are working in a very coordinated and collaborative way. வெரி குட். ஐ திங்க் தட்ஸ் ஃபேன்டாஸ்டிக். அண்ட் ஸோ இப்ப வந்து நீங்க எவ்ளோ பீப்பிள்க்கு இப்ப வந்து சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்ளோ பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு? ஸோ கோவிட் அப்ப வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 250 ஃபேமிலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் பெர் வீக். அப்புறம் இப்ப வந்து லாட் ஆஃப் பீப்பிள் கோ பேக் இன்டு வொர்க். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா 156 ஃபேமிலீஸ்க்கு தான் இப்ப நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். விச் இஸ் குட் பிகாஸ் we don't want to be here forever. I do hope that somehow at some stage I go back to my architecture field. Um, we are not here நாங்க இங்க ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தணும்னு நடத்தல. ஹெல்ப் வேணுன்றதுக்காக நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அண்ட் பர்ட்டிகுலரா இஃப் கவர்ன்மெண்ட் பாலிசிஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அண்ட் அதாவது அந்த 30,000 பீப்புள் போட் அரைவல் வந்தாங்க இல்லையா, அவங்களாம் தான் ரொம்ப சஃபர் பண்றாங்க. அண்ட் த கோஹோர்ட் தட் ஐ மென்ஷன்ட் அந்த ரொம்ப கம்மி இங்கிலீஷ் பேசுறவங்களுக்கு, கம்மி ஒர்க் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஃபண்டிங் கிடைச்சிச்சுன்னா ஐ வில் கோ பேக் டு பீயிங் an architect again. கண்டிப்பா. நான் அதுதான் உங்களுக்கு அடுத்த கேள்வி கேட்கறதா இருந்தேன். நீங்க என்ன இப்ப ஆர்க்கிடெக்ட்டா வொர்க் பண்ணேன்னு சொன்னீங்களே, இப்ப வந்து இது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸா இப்ப இந்த ஜாப்ல நீங்க வந்து இறங்கிட்டு, இப்ப இதுவே உங்க பேஷன் ஆயிடுச்சா? அப்படின்னு கேட்கணும்னு நெனச்சேன். பட் நீங்களே சொல்ட்டீங்க யூ வாண்ட் டூ கோ பேக் டு தட். பட் I நீங்க want இன்னும் வந்து பட் இன்னும் நீங்க வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பீங்க நான் நம்புறேன் நான். கண்டிப்பா அது ஒரு இல்ல I want to go back, but எனக்கு வந்து அது I get more satisfaction in actually community work. அது because அது you can see the tangible results. I mean architecture also like நம்ம பண்ற ஒர்க் பிசிக்கலா பில்ட் ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு பயங்கர ஹாப்பி தான். பட் அதான் ஐ எம் கான்ஃப்ளிக்ட். என்னோட சப்கான்ஷியஸ் சொல்லிட்டே இருக்கு ஐ ஹேவ் டு கோ பேக் டு ஆர்கிடெக்சர்னு. பட் when when it happens I don't know what I'll decide. At the moment I do want to go back, but community work will be continuing. ஏன்னா இப்பயே 7 days a week தான் பண்ணிட்டு இருக்கிறேன் எப்படியும். இல்ல. அதான் கண்டிப்பா நான் அதான் ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க். ஏன்னா நீங்க ஏன்னா நான் போன வாட்டி உங்கள கான்டாக்ட் பண்ணும்போது கூட நீங்க வந்து அப்போ உடனே ஒரு லைக் வி planned a schedule and you had to run and help people, right? So I think அதுதான் உங்க priority, உங்க passion. I think that's where your calling is. And I'm very, very happy to meet you, Shri. Is there anything வேற ஏதாவது நீங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? I think only thing that நான் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து நம்ம
மைக்ரண்ட் கம்யூனிட்டி கிட்ட வந்து ரெஃப்யூஜீஸ் பத்தி பேசினா, பிகாஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் மெசேஜ் நெறைய பேரு நெனச்சுக்கிறாங்க, நீங்க எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க? அவங்களுக்கெல்லாம் தான் ஃபண்டிங் இருக்கே. அவங்களுக்கு என்ன கஷ்டம்? கவர்ன்மெண்ட் அவங்களுக்கு வீடு தருது. கவர்ன்மெண்ட் அவங்களுக்கு காசு தருது. நீங்க எதுக்கு பண்றீங்க? அப்படின்னு நெறைய பேர் கேட்பாங்க. பட் தட்ஸ் நாட் ட்ரூ. அம் வி புராபகேண்டா எப்பயுமே வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. நானும் பிஃபோர் கெட்டிங் இன்வால்வ்ட் இன் த கம்யூனிட்டி ப்ராபப்ளி நானும் மெயின் ஸ்ட்ரீம் புராபகேண்டாவ நானும் அப்படியே ரிசர்ச் பண்ணாம புரிஞ்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். பட் ஒன்லி கம்யூனிட்டி ஒர்க் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, யூ நோ a lot of the மிஸ்இன்ஃபர்மேஷன் நெறைய இருக்குது. Um, it's it's our duty to research properly and get the truth. Not just because it's written in the newspaper doesn't mean a lot of the times it is true. ரொம்ப quality and independent papersல வந்துச்சுன்னா there is some truth to it like ABC and all those. பட் இல்லன்னா வந்து இந்த டெய்லி மெயில், ஹெரால்ட் சன்லாம் பார்த்துட்டு எதையும் நம்பாதீங்க. அதெல்லாம் நெறைய வந்து they just distort the information and make அகதிகள் வந்து ஏதோ இங்க வந்து எக்கனாமிக் ரெஃப்யூஜீஸ் மாதிரி தான் பேசுறாங்க. அதெல்லாம் நெறைய தப்பு. ஸோ புரிஞ்சுட்டு நம்பளால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ கஷ்டப்படுறவங்களுக்கு பண்ணணும். அதுதான் நான் நெனைக்கிறேன். கண்டிப்பா. நானும் அததான் நம்புறேன். நான் வந்து ஐ அம் அ ட்ரெய்னர் பை ப்ரொஃபஷன். ஸோ நான் வந்து ஐ ட்ரெயின் அடல்ட்ஸ் டூ பிகம் டீச்சர் எய்ட்ஸ் இன் ஸ்கூல். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீல்டுல வந்து இப்ப நெறைய டிமாண்ட் இருக்கு வொர்க்குக்கு. சரிங்களா? ஸோ இப்ப நெறைய லேடீஸ், நெறைய டீச்சர் எய்ட்ஸ்க்கு வந்து தே ஆர் லுக்கிங் ஃபார் தெம். ஆனா ரொம்ப நெறைய பேர் இல்ல அந்த ஜாப் ஃபோர்ஸ்ல. ஸோ இப்ப நெறைய நீங்க வந்து விமென்க்குலாம் லைக் வி ஆர் ஆக்சுவலி டீச்சிங் தெம் தோஸ் ஸ்கில்ஸ் ரைட்? இப்போ உங்கள மாரி ஆர்கனைசேஷன்லாம் அவங்கள வந்து தே ஆர் கெட்டிங் தெம் ட்ரெயின்ட். அண்ட் அவங்களோட ஐடென்டிஃபையிங் தேர் ஸ்ட்ரெங்ஸ் அண்ட் த ஸ்கில்ஸ் அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் செட் பண்ணி கொடுக்கறதுல கண்டிப்பா உங்களோட நெட்வொர்க்ஸ்லயும் அதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்படிப்பட்ட இதுல இந்த மாதிரி லேடிஸ்ல இந்த மாதிரி ப்ரொஃபஷனுக்கோ சைல்ட் கேருக்கோ இல்ல டீச்சர் அசிஸ்டன்ட் ஜாப்ஸுக்கோ அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள எக்விப் பண்ணாங்கன்னா ஐ திங்க் இது வந்து ஒரு வின்-வின் சிச்சுவேஷனா இருக்கும். அந்த நீங்க ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த முருகப்பா ஃபேமிலி நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. there's a Sri Lankan family with two young beautiful daughters. He is a qualified forklift driver. He has qualifications. நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து he was saying இந்த சப்ளை டிமாண்ட் ப்ராப்ளம் இருக்கும்போது யூஸ்வலா ஃபோக்லிஃப்ட் டிரைவ் பண்ணா 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கணும். he was saying இல்ல கொஞ்சம் டீனேஜர்ஸா இருந்தா கூட பரவாயில்ல டிரைவ் பண்ணட்டும். because நம்மளுக்கு we need people to work. Here is a qualified man held up in a detention center. I think they're spending more than few $1 million just to hold those 4 people. அந்த political purposesக்காக ஒரு டிட்டரண்டா இருக்கணும்ன்றதுக்காக வந்து காசு செலவு பண்ணி குவாலிஃபைட் பீப்புளா ஹோல்ட் பண்றாங்க. அந்த ஃபேமிலி வந்து they were economically contributing. They were working hard. Young family அவங்கள கொண்டு போய் they've just been held up. ஸோ நீங்க சொன்ன மாதிரி qualified people இருக்கிறாங்க, ட்ரெயின் பண்ணிட்டு they can contribute to the community. But instead இப்படி அவங்கள ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு we are causing a lot of damage. The trauma மக்கள் ரிலீஸ் ஆயிட்டு வந்தாங்கன்னா so many layers of underlying issues these people have. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அடல்ட் மேன் இஸ் சேயிங் நான் எங்க போறதுன்னு தெரியல, லெஃப்ட்ல போறதா ரைட்ல போறதா ஃப்ரண்ட்ல போறதா எல்லாமே எனக்கு ஆப்ஷன்ஸ் ஆர் ஓப்பன். So there's so many mental health issues these people are faced with when they're released. I hope we all can gently change the mind of our politicians to do the right thing that we've signed up for. We've said Australia will welcome refugees and treat them according to the UN Refugee Convention. So we need to remind that to the politicians. கண்டிப்பா தேங்க்ஸ் ஸ்ரீ. இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு ஐ திங்க் a lot of people will change. அவங்களோட மைண்ட் செட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு நிறைய பேர் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன், இன்க்ளூடிங் மீ. நானும் கண்டிப்பா வந்து I'll do my best. அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு, உங்களோட வேல்யூபிள் இன்சைட்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ஸ்ரீ. Thank you. Thanks for having me. Thank you ஸ்ரீ. கண்டிப்பா நீங்க இந்த ப்ரோக்ராம் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ விஜே.